அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினப்பலன். இன்றைய தேதி 29/7/2024 திங்கள்கிழமை, ஜூலை மாதம், குரோதி ஆண்டு ஆடி மாதம் 13ஆம் நாள். இன்றைய திருக்குறள் அதிகாரம் பயனில சொல்லாமை, குறள் 191. பல்லார் முனிய பயனில சொல்லுவான், எல்லாரும் எள்ளப்படும். தெளிவுரை: கேட்டவர் பலரும் வெறுக்கும்படியான பயனற்ற சொற்களை பேசுகின்றவன் அனைவராலும் இகழப்படுவான். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினப்பலன் பார்ப்போம். இன்று கல்வியில் வரவேற்கத்தக்க நல்ல முன்னேற்றங்கள் உருவாகும். அசையா சொத்துக்கள் வாங்குவீர்கள் அல்லது பூர்வீக சொத்து உங்களுக்கு வந்து சேரும். இன்று பணியிடங்களில் விரோதங்களையும் மேலதிகாரிகளுடன் கருத்து வேற்றுமையும் ஏற்பட வாய்ப்பு உண்டு. கவனமாக இருக்க வேண்டும். இன்று வேலையை முடித்தோமா, வீட்டுக்கு சென்றோமா என்று இருக்க பாருங்கள். ஏற்கனவே வீட்டு பஞ்சாயத்தில் உங்கள் மனைவிக்கு சந்தேகம் வேற தோன்றும். இன்று மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட அதிகபட்ச வாய்ப்பு உண்டு. சிலருக்கு சட்டப்படியாக பிரிவும் நேரலாம். மனைவி எதையோ இழந்தது போன்றே இருப்பார்கள். இன்று தோல் தொடர்பான நோய்களுக்கு சிகிச்சை கிடைக்கும். வயிற்று உபாதைகள், வாதம் சார்ந்த சிக்கல்கள் ஏற்படும். குடல் நோய்கள் தோன்றும். உடலில் சக்தி இல்லாதது போல தோன்றும். விரல் போன்ற சிறு எலும்புகளில் அடிக்கடி முறிவு அல்லது வலி ஏற்படும். இன்று காதல் எண்ணம் அதிகமாகும். பணத்தின் மீதும் ஆசை அதிகமாகும். இன்று கடன் மற்றும் நண்பர்கள் வழியான துரோகங்களை சந்திப்பீர்கள். இன்று செல்ல வேண்டிய இடத்திற்கோ அல்லது செய்ய வேண்டிய வேலையையோ நேரம் தவறாமல் செய்தே ஆக வேண்டும் என்று முன்னிப்போடு இருப்பீர்கள். இன்று உங்கள் குலத்தின் பெருமை, தற்பெருமை, நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் பட்ட அவமானங்கள், இப்படியாக அனைத்தையுமே உங்கள் கண் முன்னாடி கொண்டு வருவீர்கள். யார் சிக்கப் போகிறார்களோ தெரியவில்லை. புலம்பி தள்ளிவிடுவீர்கள். அரசு வேலையில் உள்ள உங்கள் அப்பா எப்பொழுதும் பயணம் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறார். குடும்பத்தில் வயதான தீர்க்காயுசு உள்ள தாத்தா, பாட்டி இருக்கிறார்கள். தாத்தாவுக்கு 90 வயது. குடும்பமே மரியாதை தரும் அவருக்கு. அவர்களை கேட்டுத்தான் எந்த ஒரு செயலும் செய்வார்கள். புனித சுற்றுலா திட்டமிட்டு தாத்தா பாட்டியை ஊரிலேயே விட்டுவிட்டு நீங்கள் மட்டும் போக திட்டமிடுவீர்கள். உங்கள் நண்பனின் மகன் மிகவும் நல்லவன்தான். எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. படிப்பு தடையினால் அதிகம் படிக்கவில்லை. சிறு வயதிலேயே வேலைக்கு வந்துவிட்ட அவனுக்கு அஞ்சலியை என்று பார்த்தானோ அன்றிலிருந்து அவனுக்கு எந்த வேலையும் ஓடவில்லை. அவன் நினைவாகவே இருக்கிறான். நண்பர்களிடம் சொல்ல அவர்களும் தெரிந்த ஐடியாக்களை தந்து மெதுவாக அவளிடம் பேச்சு கொடுத்து நல்ல பழக்கம் ஆகிவிட்டது இருவருக்கும். கல்யாணம் செய்து கொள்ள முடிவெடுத்து இரு குடும்பத்தாரிடமும் சம்மதம் கேட்க நண்பனின் குடும்பத்தில் ஜாதி காட்டி மறுத்துவிட்டனர். அவனின் நண்பர்கள் உதவியோடு ஓடிப்போய் ஒரு சின்ன கோவிலில் திருமணம் செய்து கொண்டனர். வீட்டுக்கு வந்தால் அப்பா உள்ளே வர அனுமதி தரவில்லை. பிரிக்க முயல்கிறார் உங்கள் நண்பர். அது விஷயமாக நீங்கள் உங்கள் நண்பனுக்காக காவல் நிலையம் இன்று செல்வீர்கள். நீங்கள் சிறியதாக ஆரம்பித்த ஒரு ஹோட்டல் கடை கூடமாட ஒத்தாசையாக இருக்கும் உங்கள் மனைவிக்கு இன்று உடல்நிலையில் சற்று கவனம் தேவைப்படும். இன்று வியாபாரத்தில் நல்ல வருமானம் எதிர்பார்க்கலாம். சேர்த்து வைத்த வருமானத்தை எதிலாவது முதலீடு செய்ய வேண்டும் என்ற விருப்பம் இருக்கும் உங்களுக்கு. ஆனால் போன முறை உங்கள் நண்பனின் ஆலோசனைப்படி ஷேர் மார்க்கெட்டில் போடாமல் இருக்க பாருங்கள். அதில் நஷ்டம் ஏற்பட்டது குறித்து நீங்கள் ராஜநாடி ஜோதிடரிடம் கேட்டபோது அவர் சொன்னது நினைவில் வைத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் மற்றும் பணம் கடன் கொடுத்து வாங்குதல் இதெல்லாம் ஒத்து வராது என்று அவர் சொல்லியது நினைவில் இருக்கட்டும். இன்றைய கால கிரக அமைப்புப்படி சில பேர் மாமனாரின் பண உதவி பெற்று மருந்து கடை ஆரம்பிக்க வாய்ப்பு உண்டு. இன்று பூஜை சாமான்கள் கடைகள், யோகா சென்டர், டியூஷன் சென்டர், ட்ரஸ்ட், நீதிமன்றங்கள், கோயில், அமைச்சகம், பஞ்சாயத்து கூடங்கள், உயர்கல்வி நிறுவனங்கள், உயரமான பகுதி நிர்வாக அலுவலகம் இப்படியாக சென்று வருவீர்கள். இன்று புஷ்பா, ராகவன், கவிதா, கீர்த்தி, பிரபு, கண்ணன், வேதா, கார்த்திக், ரகு, ஆனந்தன், ரேவதி, ரேகா, ஹரன், செந்தில், குமரன், முருகன், சண்முகம், மாணிக்கம், வேல்ராஜ், சிவகணேஷ், ராஜகணபதி, துர்க்கைராஜ், கேசவராஜ் பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதோ ஒரு விதத்தில் சம்பந்தப்படும். இன்று சமையலில் கொத்தவரங்காய், பாகற்காய், வாழைப்பூ மற்றும் நெல்லிக்காய் ஊறுகாய் சேர்த்து கொள்வீர்கள். இன்று பெரும்பாலும் ப்ளூ மற்றும் சிவப்பு கலர்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான், அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம், கோவை. நன்றி, வணக்கம்.